உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். சிம்மமுக ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கித கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லட்சுமி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன. இப்போ இந்த செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார். ஒரு ராசிக்குள் 45 நாள் சுமாராக சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார். இப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். எப்போ போகிறாருன்னா ஜூலை 11லேருந்து ஆகஸ்ட் 26 வரைக்கும் சுமார் 45 நாள் இருப்பார். அதாவது ஆனி மாதம் 27 முதல் ஆவணி 9ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். 12 ராசிகளுக்கும் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆவதால் எப்பேற்பட்ட பலன் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த பதிவில் நாம் செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு. செவ்வாய் ஒரு கட்டத்தில், அதாவது ஒரு ராசியில் 45 நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார். இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார். இப்போ ரிஷபத்துக்கு போய் 45 நாள் இருப்பார். அதாவது ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி, ஆகஸ்ட் 26 வரைக்கும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கார், ரிஷபத்தில் இருக்கார். செவ்வாய் பூமிகாரகன். என்னங்க செவ்வாய் பயிற்சி 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நிகழுது, இதுக்கு நமக்கு பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு. ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது. செவ்வாய் பூமிகாரகன் மங்களன்னு பேர். செவ்வாய் பொறுத்தவரையிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள், சில இன்ஜினியரிங், இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் நல்லது செய்வார். இடம் சார்ந்த விஷயம், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், கெமிக்கல் கம்பெனி வைக்கணும், மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும், இல்லை அதாவது காக்கி யூனிஃபார்ம், அதாவது போலீஸு இராணுவம் இதில் சேரணும், அதில் இது போன்ற விஷயங்கள், விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே நிறைய விஷயங்களுக்கு அது பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர். செவ்வாய் நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால், நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும். செவ்வாய் கொடுக்க நினச்சா கண்டிப்பாக இவ்வளோ நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க, இப்போ வீடு கிடச்சிதுங்க, வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்பீடு. இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் காரணக்கர்த்தா. இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலும், செவ்வாய் குரு பார்த்தாலும், அரசு கிரகங்கள் இல்லையா, அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. இந்த காலகட்டம், இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர், 12 ராசிக்கும் ஃபேவர் கிடையாது. சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார், சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார். அப்போது 12 ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த மீன ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகுது, அதுதான் நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட தலைப்பு. மீனராசி அதிபதி குரு பகவானும் 3ஆம் இடத்துல தான் இருக்கார், ரிஷபத்தில். செவ்வாய் பகவானும் ரிஷபத்தில் தான் இருக்கார். அப்போது இந்த செவ்வாய் பகவான் இந்த 45 நாள் ஒரு கட்டத்தில் ஒரு ராசியில் இருப்பார். அப்போ ரிஷபத்தில் 45 நாள்
சஞ்சாரம் செய்யும் காலம் இந்த மீன ராசிக்கு யோகமான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரப்போகிறதா? மீன ராசிக்கு 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 3ஆம் இடத்துல போய் உட்காண்டிருக்கார். முக்கால் சுபர், அதுவும் குருவோடு இணைஞ்சதால் சுபராயிடுறார். இப்போ அங்கேருந்து பார்வை வேறு 9ஆம் வீட்டை, தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். அப்போது நல்ல ஒரு பாக்கியத்தன்மை கண்டிப்பாக கிடைக்கும். குருவும் பார்க்குறார், செவ்வாய் பகவானும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். அப்போது இந்த செவ்வாய் பயிற்சியால் இந்த மீன ராசிக்கு யோகமான பலனா அப்படின்னா யோகமான பலன். பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அப்போ பாக்கியமாக தானே இருக்கும், யோகமாக இருக்க போகுது. குரு மங்கள யோகம் இருக்கிறது. நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதால வீட்டை அலங்காரம் பண்ணுறது, இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுறது, இதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு அதே செவ்வாய் 8ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டையும் பார்க்குறதால காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் போன்ற செவ்வாயினுடைய ஆதிக்கம் செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்கள் அனைவர்களுக்குமே இந்த மீன ராசிக்கு இந்த 45 நாளும் சிறப்பாக இருக்க போகிறது. இதில் இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னன்னா, சனி பகவான் 12ல் இருக்கிறார். 7.5 சனி போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 7.5 சனி போனாலும் சனி வக்ரகதியில் இருக்கிறதால முன்வீட்டு பலனை தருவார். 11ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். 11ல் இருக்கும் எந்த ஒரு கிரகமும் அற்புதமான அலாதியான பலன்களை வாரி வழங்கும் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் இருக்காது. அதற்கு மாறாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். தொட்டதெல்லாம் தொடங்கும். இந்த 45 நாளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. இல்லை ஒரு ராசியில் ராகு இருக்கிறதால ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்குங்க. ஆசிலேஷன் மைண்டு எதையும் எடுத்தோமா முடிச்சோமான்னு இல்லாமல் இன்னும் இதை விட பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறதால எதிரிகளால் தொல்லை ஏற்படும், கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம், அதனால் எச்சரிக்கையாக இருங்க. குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதால திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும், பாக்கிய நிறைவு ஏற்படும். ஈஸிலி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்கத்தால் இந்த 45 நாளும் உங்களுக்கு, அதாவது சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கணுமா, லேத் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணுமா, இல்லை ஒரு கெமிக்கல் கம்பெனி ஆரம்பிக்கணுமா, இல்லை மெடிக்கல் ஷாப்பா, இல்லை அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களா, எக்ஸாம் எழுதுறீங்களா, இல்லை சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களா, இல்லை அரசாங்கத்தில் பதவி உயர்வுக்காக காத்துட்ருக்கீங்களா, இல்லை ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்துட்ருக்கீங்களா, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். குரு மங்கள யோகம் இருப்பதால் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக கிடைக்கிறது. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. குரு மங்கள யோகம் இருந்தால் பிரபல யோகம்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரணமாக இருந்த ஒருத்தர் பெரிய ஒரு பிரபலம் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பு கூட இது ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் கலைத்துறைக்கு அதிபதி. கலை 10ஓட 11 இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ திடீர்னு பார்த்தா நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு, ஒரு சாதாரண டெக்னீஷியனாக இருந்தவங்க இப்போ பெரிய லெவலில் ஒரு டைரக்டராகவோ ஒரு ப்ரொடியூசராகவோ மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த மீன ராசிக்கு இந்த செவ்வாய் யோக பாக்கியத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக யோகமான பலன்களை தரும், நல்ல வருமானத்தை பெற்றுத்தரும், சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும், சந்தோஷத்தை தரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.